கஞ்சா வழக்கில் தொடர்புடைய நெல்லை தாழையூத்தைச் சேர்ந்த நபர் விஷமருந்தி தற்கொலை செய்த அன்னைச்சுதியை நாம் பார்க்கிறோம். காவல்துறையினர் விசாரணை நடத்த வருவதை அறிந்து அவர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயன்ற நிலையில் தற்போது உயிரிழந்தார் என்ற அன்னைச்சுதியை நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் ராஜா வழங்க நாம் கேட்கலாம். ராஜா, விவரங்கள். வணக்கம் சாம். ஆந்திராவில் இருந்து நெல்லைக்கு கஞ்சா கடத்தி வரப்படுவதாக போதைப் பொருள் கடத்த தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலின்படி பாலை பொட்டல் விளக்கு பகுதியில் நேற்று முன்தினம் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த ஒரு கார் மற்றும் லோடு வேனை நிறுத்தினர். இதில் லோடு வேன் மட்டும் நிறுத்தப்பட்ட நிலையில் கார் நிற்காமல் தப்ப முயற்சியது. லோடு வேனை நெல்லை மாவட்டம் தாளையத்தை சேர்ந்த நிஷின்குமார் என்பவர் ஓட்டியிருந்த போது அதில் சுமார் 80 கிலோ கஞ்சா கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதன்படியில் கஞ்சா பறிமுதல் செய்த போலீசார் டிரைவரை கைது செய்தனர். தொடர்ந்து தப்பிச் சென்ற காரை மாநகர காவல்துறையினர் விரட்டி பிடித்து அதில் மேலும் 140 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த கஞ்சாவும் போதைப் பொருள் தடுப்பு போலீசார் ஒப்படைக்கப்பட்டது. மொத்தம் 220 கிலோ கஞ்சா மற்றும் 1 கோடி மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்த கடத்தலின் முக்கிய மூலையாக செயல்பட்ட சுரேஷ்குமார் தந்தையான கலைஞர் பாண்டியன் என்பது தெரியவந்தது. மகன் கைது செய்யப்பட்டதை அறிந்த அவர் மனமுடைந்து காணப்பட்டார். மேலும் தன்னை போலீசார் கைது செய்யக்கூடும் என்ற அச்சத்தில் நேற்று மதியந்திர மயலில் பயன்படுத்தப்பட்டு வைத்திருந்த கொடிய விஷ மருந்தை குறித்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். அவரை உறவினர்கள் மீட்டு முதலில் நெல்லை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக வண்ணாரப்பேட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலன் அளிக்காமல் நேற்றிரவு நள்ளிரவு கலைஞர் பாண்டியன் உயிரிழந்தார். இந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஷாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜா.